4 வருஷம் முன்னாடி இந்த நாள் ரொம்ப பரபரப்பா, ரொம்ப எல்லாம் ஒரு மிக்ஸடு எமோஷன்ஸ் இன் அ சேட் வே. ரொம்ப சோகத்துல இருக்கிற ஒரு மிக்ஸட் எமோஷன்ஸா இருந்தது. அ அந்த நாள் அந்த நாள வந்து இப்ப நினைக்கும்போது, அப்படியே ஒரு மாரி பிரமிப்பா இருக்கு. ஏன்னா வந்து இந்த நாள் 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா எங்கள விட்டு, இந்த உலகத்த விட்டு பிரிஞ்ச நாள். இந்த 17/12/2020 யாருமே எதிர்பார்க்கல. அவருடைய மரணம்ன்றது வந்து யாருமே எங்க குடும்பத்தில வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஒரு அ அன்எக்ஸ்பெக்டட் டெத். அ வருவாங்க, திரும்பி வருவாங்க, வந்துருவாரு அப்படின்னு தான் நானும் சரி, அவங்களுடைய அப்பாவுடைய கூட பொறந்தவங்களும் சரி, எங்க அம்மாவுடைய கூட பொறந்தவங்களும் சரி, எல்லாருமே போராடினோம். அ எல்லாருமே குடும்பமா வந்து அந்த விஷயத்துல வந்து ஏன்னா அவரு அந்த மாரி நடந்துக்கிட்டாரு. இப்போ ஒரு ஒரு அதனால தான் அவருக்கு வந்து அந்த டைம்ல வந்து அவ்ளோ பேர் வந்து அந்த ரொம்ப குரூஷியலான ஒரு டைம் பீரியட். ஏன்னா 2020 வந்து அந்த மாசம் வந்து 2ண்ட் வேவ் கொரோனால வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நெறைய பேர் வந்து அந்த டைம்ல வந்து நெறைய மரணங்கள் வந்து நம்ப பட்டோம். பட் அந்த மாரியான ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கூட என்னுடைய சொந்தக்காரங்க வந்து உண்மையாலே இருந்தாங்க. எப்பயுமே சொந்தக்காரங்கனாலே ஒரு நெகட்டிவ் ஷேட் தான் வந்து சொசைட்டில இருக்கு. ஆ அது வந்து அது என் வாழ்க்கையில வந்து சொந்தக்காரங்க வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொந்தக்காரங்க வந்து இப்ப என் வாழ்க்கையே எடுத்துட்டோம்னா, ஒரு நல்லது, கெட்டதுக்கு ஒரு சடங்குகள். அதுக்கு வந்து சொந்தக்காரங்க வந்து வரணும். ஏன்னா, அந்த மாரி சடங்குகள் பண்றதுக்கு சொந்தக்காரங்கள் தான் தேவைப்படுறாங்க இல்லைங்களா? ஸோ, அப்படிதான் நான் பார்ப்பேன் என்னோட வாழ்க்கையில. பட் இது அந்த நல்லது, கெட்டதுக்கு வர சடங்குகளுக்கும் ஒரு மேல் படியில எனக்கு அந்த டைம்ல வந்து இருந்தாங்க. பட் எனக்குன்னு ஃபுல்ஃபில்டா இருந்தாங்களான்றதும் சொல்ல முடியாது. ஏன்னா, அது எங்க அப்பாக்காக. இப்ப நாளைக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது பிரச்சனையோ, இல்ல எனக்கு அந்த மாரி ஏதாவதுன்னா தெரியல. ஏன்னா நம்ப எப்படி நடந்துக்கிறோமோ, அப்படிதான் அவங்களும் நம்மள நடந்துப்பாங்க. இதுவரைக்கும் நான் அப்படிதான் நல்ல விதமா தான் நான் நடந்திருக்கேன். பட் எங்க அப்பா வந்து இட்ஸ் a ஹியூஜ் ஐகான். அவர் வந்து பெரிய எப்படி வந்து இ அ உதாரணத்துக்கு வந்து உதாரணத்துக்கு எடுக்கலாம். ஏன்னா தப்பு கிடையாது. ஏன்னா நாங்க பார்க்குற விஷயம் வந்து அவரு உதாரணத்துக்கு எடுக்கிறவங்களுக்கும் கனெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அ நம்மளுடைய விஜயகாந்த் சார் இப்போ இறந்தாங்க இல்லைங்களா? கேப்டன் விஜயகாந்த் சார். ஸோ அவர் எப்படியோ அந்த மாரி தான் எங்க அப்பாவும். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா, ஒரு அவர் எப்படி வந்து வீட்டுக்கும் சரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, அரசியலுக்கும் சரி, எப்படி வந்து ஒரு ஒரு பெரிய ஜாம்பவான் மாரி இருந்தாரோ, அதே தான் எங்க அப்பாவும். எங்க ஃபேமிலில எவ்வளவோ பண்ணியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல நான் இருக்கேன். ஒரு 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 இதுவா நான் இருக்கேன். அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே எங்க அப்பா தான். என் வாழ்க்கையில வந்து முதல் அ ஆள் வந்து அ நான் நினைக்கிறது வந்து எங்க அப்பா தான். எங்க அப்பாக்கு அடுத்தது தான் எல்லாருமே. யாரா வேணா இருக்கட்டும். எங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட். எங்க அப்பாக்கு அடுத்தது தான் எங்க அம்மா. எங்க அம்மாக்கு அடுத்தது தான் எல்லாருமே. ஸோ அது என்னைக்குமே அது மாறாது. ஏன்னா அப்படி ஒரு 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 அ அப்பாவுக்கு வந்து கூட பொறந்தவங்க இருக்காங்க. அம்மா, அப்பா இருந்தாங்க அப்பாக்கு. அ மனைவி இருந்தாங்க. பையன் நான் இருந்தேன். பட் ஒவ்வொரு கதாபாத்திரம், ஒவ்வொரு கேரக்டர் கிட்டயுமே அவர் வந்து எப்படி இருந்தாருன்றது அவங்கவங்களுக்கு கேட்டா தான் தெரியும். ஆஸ் அ அவருக்கு மகனா, ஒரு தகப்ப ஸ்தானத்துல அவர் எப்படி இருந்தாரு? அப்படின்றபோது, அந்த மாரி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அந்த மாரி தகப்பன் வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அது வந்து அவரு மூலமா நான் பொறந்ததே தான் நான் வெற்றியா நான் பார்க்குறேன். இதுக்கு மேல என் வாழ்க்கையில நான் என்ன வெற்றி அடைவேன்றது வந்து, இது என்ன இவ்ளோ பேசுறான், இப்படி இவ்ளோ பில்டப் அப்படின்னு நெனைக்கலாம். பட் உம் வாழ்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அவருடைய அந்த அந்த இது என்னன்னிட்டு. ஸோ, நான் ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு மண்ண வந்து ஒரு சிலையா வந்து செதுக்கி, இவ்ளோ பெரிய விஷயம் வந்து எனக்கு குடுத்துருக்காரு. இந்த இந்த வாழ்க்கையே நெறைய பிள்ளைங்களுக்கு வந்து இல்ல.
அந்த மாரி அமையல. நான் நெறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன். ஸோ வந்து அவ்ளோ பெரிய ஒரு ஒரு அந்தஸ்து, அவ்ளோ அ ஒரு செல்வாக்கோட நான் வளர்ந்தேன் நானு. இப்பயும் கெட்டு போல. இப்பயும் நான் வந்து உண்மையாலே சொல்றேன். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நான் எல்லாரும் எங்க ஆயா, எங்க அம்மாலாம் நினைப்பாங்க. ஐயோ! எப்படி வாழ்ந்தான் இவன்? எப்படி வளர்த்தான் அவங்க அப்பா? இப்ப கஷ்டப்படுறானே கிடையாது. என்ன கஷ்டம்? வாழ்க்கைன்னா இதாங்க வாழ்க்கை. குறிப்பிட்ட காலம் 24 வருஷம் நான் அவரு அவரு கூட நான் இருந்தேன். இப்ப என் வயசு 27 ஆவுது. போதும். எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு படிப்பு குடுத்துட்டாருங்க. எனக்கு சொத்து அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு சொத்தே படிப்பு தான். அத குடுத்துட்டாரா, நான் அதுக்கான என்னவோ அத நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன். எனக்கு கூட இருக்கிறவங்கள நான் நல்லா பார்த்துக்கிறேன். எங்க அம்மாவையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன். பாட்டிமாவையும் நான் பார்த்துக்கிறேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எங்க அப்பா வீட்டு சைடும் சரி, எங்க அம்மா வீட்டு சைடு என்னதான் மனக்கசப்புகள் இருந்தாலும், எவ்வளவோ மனக்கசப்புகள் ஏற்பட்டுச்சு. இருந்தாலுமே, அது வந்து அதெல்லாம் மறந்து திருப்பியும் ஒரே மாரி பழைய மாரி பழகுறோன்றது வந்து என்னன்னா, தட்ஸ் அ ஃபேமிலி இல்லைங்களா? எல்லா ஃபேமிலிலுமே இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதுதான். அது வந்து எங்க அப்பாலாம் எனக்கு லெட்டர்லாம் எழுதியிருக்காரு. லெட்டர்லாம் சண்ட வரும். எங்க அப்பா வந்து சண்ட தான். சண்டைனா திட்டிட்டே இருப்பாரு. ஏன்னா, அவரு ரொம்ப கரெக்ட்டா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிற ஒரு ஆளு அவரு. ஸோ, அதுல வந்து நான் வந்து ரொம்ப சொதப்புவேன். அதுல வந்து பயங்கரமா திட்டுவாரு. திட்டினே தான் இருப்பாருங்க. பா ஆனா, அவர் வந்து ஒரு என்ன நெனச்சாருன்னு தெரியல. லெட்டர்லாம் எழுதியிருந்தாரு. என்ன வச்சிருக்கேன் நான். அவரு கைப்பட எழுதின லெட்டர்லாம் அதெல்லாம் படிக்கும்போது உண்மையாலே ஐ ஃபெல்ட் சந்தோஷமா இருக்கும் எனக்கு. நீ ஒரு நல்ல மகன். நீ ஒரு நல்ல ஒரு உன்னுடைய உன்னுடைய சோல் வந்து இட்ஸ் வெரி பியூரஸ்ட் குட் சோல். அதெல்லாம் ஏன்னா அந்த மாரிலாம் பேசின ஆள் கிடையாது. வச்சுப்பாரு மனசுல இருக்கும். பட் எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாரு அவரு. எல்லாமே பெருமை, சந்தோஷம் எல்லாமே இருக்கும். பட் அவரு ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ற ஆள் கிடையாது. பட் அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த மாரியான வார்த்தைகள்லாம் ஜென்யூன் ட்ரூ வேர்ட்ஸ் எல்லாம் நான் ரிசீவ் பண்ணும்போது, நான் இந்த உலகத்துல பொறந்ததுக்கு ஒரு அர்த்தம். போதும். சந்தோஷமா இருக்கு எனக்கு. அவ்வளோ பெரிய ஒரு ஆள்கிட்ட இருந்து அதுவும் என் தந்தை கிட்ட இருந்து அந்த மாரி "நீ ஒரு நல்லவன். நீ ஒரு நல்ல உன்னோட சோல் இஸ் அ குட் சோல்" அப்டின்னும்போது நல்லவன் கில்லவன்லாம் இல்ல. "யுவர் சோல் இஸ் அ குட் சோல்" அப்டின்னு சொல்லும்போது, அதுக்கு மேல என்னங்க வேணும்? என்ன ரிவார்ட் வேணும்? என்ன அவார்ட் வேணும்? என்ன வேணும்? அப்படிப்பட்ட ஒரு மனிதரே வந்து நம்மள பத்தி சொல்லும்போது, தட்ஸ் ஆல். அதனால வந்து இது இந்த நாள்ல வந்து வீடியோ போடணுன்ட்டு நெனச்சேன் அப்பாக்கு. அப்பாக்கு வந்து இஸ் அ ஃபினாமினல் அ ஹியூமன் பீயிங். ரொம்ப நல்ல மனிதர். ரொம்ப காரசாரமா தான் இருப்பாரு. வார்த்தைகளும் சரி, பார்க்குற தோற்றமும் சரி, அவர் வந்து ஜாக் ஃப்ரூட் மாரி. வெளிய வந்து முள்ளா இருந்தாலும், உள்ள வந்து ஸ்வீட்டா இருக்கிற மாரி இட்ஸ் அ வெரி ஸ்வீட் பெர்சன். அவர் ரொம்ப எல்லாரும் சொல்லுவாங்க, என்னடா உங்க அப்பான்னா, என்னடா இப்படி இருக்காரு, காரசாரமா இருக்காருன்னு நெனைப்பாங்க. ஆனா சில பேரும் ஃப்ரெண்ட்ஸும், "எப்பா உங்கள உங்க உங்க அப்பா மாரிலாம் வரமாட்டாங்கடா. யூ ஆர் வெரி கிஃப்டட்" அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து என்னன்னா, அதான் ரொம்ப நேர்மை, ரொம்ப ஹானஸ்ட்டு, ரொம்ப நேர்மை, ரொம்ப நல்ல மனிதர். எல்லாரையுமே நேசிக்கிற ஒரு மனிதர் அவரு. அதான் சொல்றேனே, நான் விஜயகாந்த் சார் பார்க்கும்போது, அவர பத்திலாம் பேசும்போதெல்லாம் எனக்கு எங்க அப்பா ஞாபகம் தான் வரும். ஏன்னா, எல்லாமே ரிலேட் ஆகும். விஜயகாந்த் சாரும் வந்து டிசம்பர் மாசம் தான் தவறுனாங்க. எங்க அப்பாவும் டிசம்பர் மாசம் தான் தவறுனாங்க. மியாட்ல தான் இந்த விஜயகாந்த் சாரும் தவறுனாரு. எங்க அப்பாவும் மியாட்ல தான் மியாட்ல தவறல. பட் மியாட்ல இருந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்தோம். பட் மியாட்ல தான் இருந்தார். மியாட்ல தான் அவரு உயிர் போயிருக்கு. அது உண்மதான் அது. ஸோ, அந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள், நெறைய இது ஒரு ஒரு பெரிய ஐகான் வந்து கனெக்ட் பண்ணணும்னா, விஜயகாந்த் சார் வந்து எங்க அப்பா மூலியமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாரி தான் எங்க அப்பாவும் வாழ்ந்தாரு. நல்லா தான் இருக்கேன். சந்தோஷமா தான் இருக்கேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் நல்லா தான் இருப்பேன். வந்து ஆரோக்கியமா இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து லைஃப்ல வந்து பணம் இருக்கோ இல்லையோ, உடம்பு நல்லா இருக்கணும். உடம்பு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு கடவுள்ட்ட வேண்டுறதே, ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும். அதுக்கப்புறமா தான் பணம். ஸோ, அது மாரி நல்லா எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஹெல்த் நல்லா இருக்கணும். வெல்த்தும் உங்களுக்கு நல்லா வந்து சேரணும்.
ஸோ, அப்பாவுடைய இந்த நாள்ல வந்து அ நான் எல்லாருக்கும் விஷ் பண்றேன். எனக்கும் விஷ் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருப்போம். ஓகே. பாய்.